இப்ப யார் நம்ம கம்பெனி விட்டு போக போறாங்க? நான் தான். மேடம், ஏன் நாராயணா? நீங்க போயிட்டா உங்க முதலாளி பார்த்துப்பார். மேடம், நான் உன்னை கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த டைவர்ஸ் விஷயம் உங்க மனசை பாதிச்சிருச்சா? அது கொஞ்சம்தான். ஆனா உண்மையிலேயே என் கடமைலாம் முடிஞ்சிருச்சு. இனிமே என் பொண்ணுக்காக தான் நான் வாழணும். இங்க இருந்து உங்க பொண்ணை வளர்க்கலாமே மேடம். அவ கூட பிரச்சனையும் வரும். உங்க சின்ன முதலாளி என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டார் நாராயணா. அதான் நந்தினி சொன்னதை கேட்டீங்கல்ல, அடிக்கடி அவரு குழந்தைய பார்க்க வருவாரு. அது நான் தடுப்பேன். குழந்தைக்கு முன்னால நாங்க சண்டை போட்டுக்கிறது, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல, எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? என்ன விடுங்க, அந்த குழந்தையோட பிஞ்சு மனசுல என்னென்ன பாதிப்பு வரும்? இத நாம அப்படியே தொடர விடலாமா? ஏதோ ஒரு அதிசயம் நடந்த வழிய நானும் அவரும் திரும்ப சேர முடியும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவரோட இணைய முடியலன்னா, அவர் இல்லாம நான் தனியா வாழற அளவுக்கு என் மனசை நான் பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன். குழந்தையால அது முடியுமா? அவ மனசுல அப்பாங்கிற பாசம் இருக்கு. நாளைக்கு அவருக்கு எப்பவுமே இல்லைங்கிற நிலைமை வந்தா அவ எப்படி தாங்குவா? அதனாலதான் நான் விலகி இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அவர் மனசு நிச்சயம் மாறாது. என் மேல அவருக்கு இருக்கிற கோபம், வெறுப்பு, பொறாமை, குழந்தை மேல இருக்கிற பாசம், இது எதுவுமே மாறாது. அந்த அபிராமியும் அவரை மாற விட மாட்டா. அதனால பிரச்சனைகள் தான் தொடர்ந்து அதிகமாயிட்டே வரும். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதனால வேதனையும் மன கஷ்டமும் தான் அதிகமாகும். இந்த கம்பெனி நல்லபடியா டெவலப் ஆயிடுச்சு. அதனால இந்த கம்பெனிய உங்க முதலாளி கிட்டே ஒப்படைச்சிட்டு என் குழந்தைய கூட்டிக்கிட்டு என் மாமியார் வீட்டுக்கே போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். வேண்டாமா, எல்லாமே தலைகீழா மாறிடும். இப்பதான் மதன் சார் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்காரு. பிளீஸ் மா, வேண்டாமா. நான் முடிவு பண்ணியாச்சு. யார் சொன்னாலும் என் முடிவுல மாற்றம் இல்லை. சார், 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 சார். நாராயணா, எவ்வளவு பதட்டமா இருக்க? ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ்ல இல்லாம இங்கே வந்திருக்க, என்ன விஷயம்? ஆபீஸ்ல என்னமோ நடக்குது, நீங்க வேற இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நாராயணா, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. சாந்தி அவன் நம்ம ஆபீஸையும் இந்த ஊரை ஒட்டியும் போறாங்களா என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொல்ற நாராயணா? சாந்தி ஏன் இந்த முடிவு எடுத்தா? எல்லாம் நம்ம சின்ன ஐயா அவ்வளவுதான். நம்ம கம்பெனி வளர்றது அவருக்கு பிடிக்கலையா, அதுக்கு காரணமா இருக்கு நம்ம சாந்தி அம்மா மேல நாளுக்கு நாள் வெறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா. நான் ஊர்ல இருந்த இந்த பிரச்சனை எல்லாம் டைவர்ஸ் ஆன பிறகு எனக்கு இந்த ஊர்ல வேலைன்னு சொல்றாங்க. ஆபீஸ்ல ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. என்னங்க, சாந்தி நமக்காக எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கா. நம்ம அவளை போக விடக்கூடாதுங்க. வாங்க போலாம். அவங்க போற போக்க பார்த்தா நம்ம கிட்ட சொல்லவங்களும் போயிடுவாங்க போல இருக்கு. வாங்க சரி, சீக்கிரம் வாங்க போலாம். வா. சாந்தி, ஏமா எங்களெல்லாம் விட்டு போகணும்னு நினைக்கிறேன்? வேண்டாமா, போகாத. நான் சொல்றதை கேளு. நீ போறதுனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கம்மா.
கொஞ்ச நாள் சில பேர் வருத்தப்படுவாங்க, நிரந்தரமா சில பேர் சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான். அந்த அபிராமி தவிர வேற யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. அவ சந்தோஷத்துக்காக போறேங்கிறீங்களா? அர்ஜுன், அவளை விடு. என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தார்ல, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னதான் டைவர்ஸ் கொடுத்தாலும் அவர் எனக்கு புருஷன். அவர் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஓ, நல்லா புரியுதுக்கா. டைவர்ஸ் உங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையேன்னு வெளியில சொல்ல முடியாத வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு. இதுல நீங்களே என்ன பண்ண முடியும்? என் புருஷனே என்ன வேண்டான்னும் போது. சாந்தி, அன்னைக்கே நீ கோர்ட்ல ஒத்துக்காம இருந்தா கேஸ் தள்ளி போயிருக்கோம்ல. அப்ப கூட தள்ளிதானே போயிருக்கோம். இல்லைன்னு ஆயிடாதுல்ல. ஆமா, நான் வாழ முடியாதப்ப நீங்களும் ரோகிணியும் வாழணும்னு தான் நான் கோர்ட்ல டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா அபிராமி இந்த விஷயத்துல என்னை ஏமாத்திட்டா. இல்ல, நான் ஏமாந்துட்டேன். நீ இங்க இருந்து போனா மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா என்ன? தீராதுதான். ஆனா நான் இங்க தனியா வாழறது நீங்க எல்லாம் பார்த்து பார்த்து என் மேல பரிதாபப்படுவீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நானும் என் குழந்தையும் தனியா உங்க யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போய் வாழ போறோம். நான் பெத்தது பொண்ணாச்சே. அவ வளர வளர பிரச்சனைகள் நிறைய இருக்கும். பழையபடி நான் கணவரை இழந்தவளா, என் பொண்ணுக்கு தாயா காலத்தை கடத்திக்கிறேன். சாந்தி, நீ பேசுறது பார்த்தா இது இப்ப எடுத்த முடிவு மாதிரி தெரியலையே. ஆமா பாலாஜி, நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததும் அன்னைக்கு ஆரத்தி எடுத்த அபிராமி கோபக்காரரா இருந்தாலும் நேர்மையான மாமனார், பாசமான அத்தை, நாத்தனார், மூத்தார், பெரிய கூட்டு குடும்பமா இருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் இப்படி ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சேன். அனாதையா வந்ததுமே நமக்கு எதிர்காலத்துல ஆதரவு தர இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி என் மாமனார் என்கிட்ட முகம் கொடுத்து இது வரைக்கும் பேசினதே இல்ல. அத்தை அப்பப்ப பேசினாலும் முழுசா ஒட்டல. ரம்யா சொல்லவே வேண்டாம். நாத்தனாருங்க கல்யாணமாகி அவங்க உங்க குடும்பத்தோட போயிட்டாங்க. அவங்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. ரோகிணியோட நல்ல குணம் தெரிஞ்சு இவளுக்கு நான் உதவி பண்ணேன். அதுவே எனக்கு வினையாயிடுச்சு. ஆனா அதுக்காக நான் ஒரு நிமிஷம் கூட வேதனைப்படல. உங்க 2 பேருக்கும் உதவி செஞ்ச காரணத்தை முழுசா தெரிஞ்சுக்காம கட்டின புருஷனே என்னை வீட்டை விட்டு அமிச்சிட்டாரு. அப்பவே நான் பாதி செத்துட்டேன். டைவர்ஸ் வந்ததும் முழுக்க போயிட்டேன். கார்த்திக் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சும் கூட நான் ஏன் போகாம இங்கே இருந்தேன்னா என் புருஷனுக்கு ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்துருவாருன்னு நம்பினேன். ஆனா நல்லவங்களோட நல்லத அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவர் கண்ணை கட்டி வச்சிருக்கா அபிராமி. என் புருஷன் என்னை கைவிட்டதை சொல்லி உங்க எல்லாரையும் நான் நோகடிக்க விரும்பல. நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்தா என் பேச்சு நீ மீறுவியா? என்னை பெத்த அம்மா இருந்திருந்தா என் விதியே மாறி இருக்கும். என் மாமியார் உயிரோட இருந்திருந்தா கார்த்திக் இப்படி செய்யறத பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. நான் ஒரு அனாதையா வந்தேன், அனாதையாவே போயிடுறேன். எனக்குன்னு யாரு இருக்கா? நான் இருக்கேம்மா. உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு
உன் பேரு சொல்ற தகுதி கூட எனக்கு இல்லை. ஆமாம்மா, நான் ஒரு அத்தையா தான் நடந்துக்கிட்டேன், அம்மாவா நடந்துக்கல. தப்புதாம்மா. என் மகளுங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேனே தவிர இன்னொரு தாயோட மகளை நான் சரியா கவனிக்கல. நீ தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல பண்ணாம இருக்கலாம். நான் உன்னை கண்டிச்சு தண்டிச்சு இருக்கணும். அதை விட்டுட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை தண்டிச்சிட்டோம். அதுவும் எந்த தப்பும் பண்ணாத உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை தண்டிச்சிட்டோம். அத்தை, ஆமாமா, அபிராமியோட சுயரூபமும் அவ உன்னை ஆட்டி படிச்ச விதத்தையும் சாரதாம்மா சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் என் கண்ணை திறந்துட்டாரு. இனிமே இனிமே நீ அனாதை இல்லம்மா, என் மக, என் மருமக. எங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கிற தகுதி உனக்கு இருக்குமா? போறதுங்கிற உன்னோட முடிவு, அது எங்களுக்கு தண்டனை. உனக்கு விருப்பம்னா அதை எங்களுக்கு கொடுத்துட்டு போமா. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்கிட்ட மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன். இந்திரா குட்டி, வா வா வாடா. நான் தாண்டா உன் பாட்டி. இனிமே இதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப சொல்றேன் கேளு. என் பிள்ளையும் உன் மாமனாரும் நான் வந்த மாதிரி உன்னை தேடி வருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அத்தை. உங்க பொண்ணு என்ன ஒதுக்கி இருந்தாலும் நீங்க வந்தது என்ன பெத்த தாயே வந்த மாதிரி இருக்கு. அப்போ உன் பெட்டியே நானே எடுத்து வைக்கட்டுமாமா? வேண்டாம், நானே வச்சிடுறேன். ரொம்ப நன்றிம்மா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், யார்கிட்டயும் பகை வேண்டான்னு உங்க 60ஆம் கல்யாணத்தன்னைக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தீங்கல்ல, அது முதல்ல இப்ப சாந்திகாவையும் அத்தையும் ஒன்னா சேர்த்துருச்சு. என்னது ஆச்சரியமா இருக்கே. இது என்னமா ஆச்சரியம்? அத்தையே சாந்திகா வீட்டுக்கு போய் ஊரை விட்டு போயிருந்த சாந்திகாவை தடுத்து நிறுத்திட்டாங்க. அது சரி, சாந்தி ஏன் ஊரை விட்டு போனா? அதை விடுங்கப்பா, அது தனி கதை. ஆனா நானு, மதன் மாமா, பாலாஜி எல்லாரும் எவ்வளவு கெஞ்சி கூட ஒத்துக்காத சாந்திகா அத்தை வந்து கேட்ட உடனே தன்னால ஒத்துக்கிட்டாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது சரி, அக்கா எப்படி சாந்தி வீட்டுக்கு போனாங்க? அப்பா, சாந்திகா விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டது அபிராமி மிரட்டல்னாலதான்னு அத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ. சாந்திகாவோட தியாகம் தெரிஞ்சு அவங்க கிட்ட சாரி சொல்ல வந்த இடத்துலதான் இவ்வளவு நடந்துச்சு. ரியலி கிரேட். ஊர் உலகம் சாந்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திக் சாந்தியை புரிஞ்சுக்கணும். அம்மா, அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பாமா. ஆனா கார்த்திக்கு இந்த அண்ணியோட ஜுரம் ஒழிய கண்டிப்பா கொஞ்ச நாள் ஆகும். என் பொண்டாட்டி அனிதாவுக்கு சாந்திகாவை பத்தி புரிய வச்சாலும் அந்த வீட்டுல இருக்கிற உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சாந்திகா பக்கமா நம்ம இழுக்கணும். அப்பதான் இந்த அபிராமியோட சுயரூபம் எல்லாத்துக்கும் தெரிய வரும். எல்லாத்துக்கும் காலம் தான்ப்பா கை கொடுக்கணும். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. சரி, நான் வரட்டுமாப்பா? சரிப்பா. வரமா. சரிப்பா.
என்னக்கா கை உடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க, ஸ்டைலா கார் ஓட்டிட்டு வர. சிரிப்பு நல்லா சிரிச்சுக்கோ, இப்பவே நல்லா சிரிச்சுக்கோ. ஏன்னா கூடிய சீக்கிரம் நீ சிரிப்பா சிரிக்க போற. யாரு, நானா இல்ல நீயா? ஆமா அர்ஜுன், எப்படி இருக்கா உன் டிவோர்ஸ் ஆன அக்கா சாந்தி? ஐயோ ஐயோ, அவங்களுக்கு என்ன, நல்லாவே இருக்காங்க. அதுவும் இப்போ அத்தையோட ஆசீர்வாதத்துல சூப்பரா இருக்காங்க. ஓ ஓ, உனக்கு இந்த விஷயமே தெரியாதுல்ல? நியாயமா உனக்கு இந்த விஷயத்தை ஸ்வீட் கொடுத்து சொல்லிருக்கணும். ஆனா என்ன பண்றது, நான் ரோட்ல பாத்துட்டேன். இல்லாட்டி கண்டிப்பா ஸ்வீட் கொடுத்துருக்கேன். டேய், விஷயம் என்னன்னு சொல்லு. டென்ஷன் டென்ஷன் ஆகாது. விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு டென்ஷன் ஆகுது. அப்புறம் சரி, எதுக்கும் நீ மனசு கொஞ்சம் தேத்திக்கோ. அக்கா திருமதி ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அதான் என்னோட அத்தை, உன்னோட மாமியார். அவங்க என்னோட அக்கா இல்ல சாந்திகா. அவங்கள வீட்டுக்கே வந்து பார்த்தாங்க. ஷாக்கா இருப்பியே? ஆவணுமே, அதான நியாயம். வீட்டுக்கு வந்து பார்க்க மட்டுமா செஞ்சாங்க, சாந்திகாவை கட்டி பிடிச்சி வாழ்த்தி கண் கலங்கி, அடேங்கப்பா அந்த காட்சிய கண்ணால பார்க்கணும். கண்குள்ளா காட்சிக்காது. அக்கா எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு வழியா எங்க கூட்டணியில புதுசா ஒரு உறுப்பினர் சேர்ந்தாச்சு. அத்தை மிச்சம் இருக்கிறது என்னோட பொண்டாட்டி அனிதா. அவளை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப அவளுக்கும் உன்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன, ஆர்கே மாமா அவருக்கும் நான் எப்படியாவது புரிய வச்சிருவேன். அதுக்கப்புறம் தனியால நின்னு நீ என்னத்தை பெருசா சாதிக்க போற? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயா அந்த வீட்டு விட்டு போயிட்டீன்னா உனக்கு மரியாதை. இல்லாட்டி மாமாவா விடு, அதை நான் ஏன் வாயால சொல்லணும், உனக்கே தெரியும். உனக்கு அந்த நிலைமை வரணுமான்னு யோசிச்சுக்கோ. யக்கோ டாட்டா.